வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேத்திக்கு நம்ம சொல்லியிருந்தோம், ரெண்டு டைரக்டர்ஸுக்கு போட்டி போகுது. ஒன்று நித்திலன் சுவாமிநாதன், இன்னொருத்தர் வந்து நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன். அதாவது ஒருத்தர் வந்து மகாராஜா படத்தை இயக்குன நித்திலன் சுவாமிநாதன், இன்னொருத்தர் வந்து பார்க்கிங் படத்தின் மூலமாக அது வந்து தேசிய விருதுகளையும் குவிச்ச படம். அது அதே சமயத்தில் நல்லா ஓடின படம், எல்லாராலும் பாராட்டப்பட்ட பார்க்கிங். அதை இயக்குன ராம்குமார் பாலகிருஷ்ணன். ரெண்டு பேருக்கும் தான் உலகநாயகன் கமலஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் ரஜினிகாந்தை வச்சு தயாரிக்கக்கூடிய படம் ரஜினிகாந்த் 173 அந்த படத்துக்கான இயக்குனராக ரெண்டு பேர்ல ஒருத்தரை முடிவு செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டு பேருக்கும் உலகநாயகனுக்கும் உள்ள அந்த பாண்டு, அதை பத்தியும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப லேட்டஸ்டா என்ன தகவல் வந்திருக்குன்னா 90% ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியாக தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ராம்குமார் பாலகிருஷ்ணனை பொறுத்தவரை அவர் ரெடியா வச்சிருக்காரு, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேயோட பக்காவா வச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஏற்கனவே சிம்புவை வச்சு இப்போ ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது. சிம்பு வந்து அவருடைய பிறந்த நாளில் 3 படங்கள் அறிவிச்சாரு. அந்த 3மே டிராப் ஆயிடுச்சு. அந்த 3மே டிராப் ஆகி இப்போ வந்து இவர் நம்ம வெற்றிமாறனுடைய படம், நம்ம இவர் டைரக்ஷனில், வெற்றிமாறன் டைரக்ஷனில் கலைப்புலி தானு படம் அரசன், அந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாரு. இப்போ அது ஷூட்டிங் சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ இன்னைக்கு கூட அதில் விஜய் சேதுபதி ஆட் ஆகிருக்காரு. விஜய் சேதுபதி நடித்து ஏற்கனவே ட்ரெயின்னு ஒரு படம் வியாபாரமாகாமல் இருக்குது, பிசாசுன்னு ஒரு படம் வியாபாரமாகாமல் இருக்குது. பிசாசெல்லாம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பிசாசு 2 மிஷ்கின் தான் டேரக்டர். இந்த ட்ரெயின் படத்துக்கும் மிஷ்கின் தான் டேரக்டர். அதாவது மிஷ்கின் எல்லாம் வச்சு 5 கோடி 6 கோடிக்கு மேலே செலவு பண்ணி படமே எடுக்கக்கூடாது. இவங்க கண்ணாப்புண்ணான்னு செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போகவே போகாது. இவ்வளோ விவரம் தெரிஞ்ச தானும் எப்படி இப்படி பண்ணாருன்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அநேகமாக ராம்குமார் பாலகிருஷ்ணன் உலகநாயகன் கமலஹாசனின் ராஜ்கமல் வழங்கும் ரஜினிகாந்த் 173 இயக்குவார் அப்படின்னு தெரியுது. புகழ்பெற்ற ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, தரம்ஜி அப்படின்னு எல்லாரும் அன்போடு அழைக்கப்பட்ட தர்மேந்திரா, அவர் வந்து ஒரு லெஜெண்ட், இந்திய சினிமாவின் லெஜெண்ட் அப்படின்னு அவரை சொல்லலாம். ஷோலே படம் அவருடைய கேரக்டர் மறக்கவே முடியாது, வீரு அப்படிங்கிற அந்த கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான படங்களில் நடித்தவர். அவரது மறைவுக்கு வந்து எல்லாருமே வருத்தம் தெரிவித்திருந்தாங்க. குறிப்பா வந்து கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. ஏன்னா அவரோட சேர்ந்து படம் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த படம் வந்து ராஜ் திலக்குங்கிறது 1984 வந்த படம். தமிழ்ல வந்து 1958 வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஒரு படம் வந்தது, SS வாசன் டைரக்ஷன்ல, ஜெமினி வாசன். அந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்தை வந்து ஹிந்தியில 84 ரீமேக் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ராஜ் திலக்குங்கிறது வந்து ஒரிஜினல் இளவரசனுக்கு அந்த பதவியை கொடுத்து திலகமிடுறது தான். கமல்ஹாசன் தான் அந்த ஹீரோ கேரக்டர். இது வந்து மல்டிபிள் ஸ்டார்ஸ் நடிச்சது, பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ். ஒரு பக்கம் சுனில் தத்து, ஒரு பக்கம் இவர் ராஜ்குமார், தர்மேந்திரா, ஹேமமாலினி. ஸோ இவங்களோட சேர்ந்து கமல்ஹாசனும் நடிச்சிருந்தாரு. கமல்ஹாசன், ரீனா ராய்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து இது அப்பவே வந்து இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் ஸ்டட்டட் மூவியா இருந்தது. 1984 உடைய செகண்ட் ஹையஸ்ட் கிராசரா இந்த படம் பெரிய வெற்றி பெற்றது. கமல்ஹாசன் அப்ப பீக்ல, ஹிந்தில எல்லாம் பீக்ல இருந்த காலகட்டம். சோ அந்த மாதிரி இருந்தது. அவர் வந்து என்ன இரங்கல்ல சொல்லியிருக்காருன்னா, தர்மேந்திராவை பத்தி, டீப்லி saddened by the passing of my dear friend and legendary actor Dharmendra ji. Dharamji's charm, humility and strength of spirit were as real off screen as on it. Indian cinema has lost one of its kindest icons. My heartfelt condolences to his family and admirers அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய இரங்கல் செய்தியில சொல்லியிருக்காரு. ராணா டகுபதி, இப்ப சமீபத்துல காந்தா அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஸோ அந்த படத்துக்கு சம்பந்தமா பேட்டி கொடுக்கும் பொழுது ராணா டகுபதி வந்து உலகநாயகன் கமல்ஹாசனை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது கிங் ஆஃப் ஆக்டிங் அப்படின்னா அது வந்து கமல் சார் தான். கமல் சார் மாதிரி ஒரு வேரியேஷனோட நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சினிமாவை இப்படி கூட எடுக்க முடியுமா அப்படின்னு எங்களெல்லாம் வியக்க வைத்தவர் உலகநாயகன். அதாவது ஒவ்வொரு படத்திலையும் அவரை மாதிரி ஒரு வேரியேஷன் காமிக்கவே முடியாது. அவருடைய குரலா இருக்கட்டும்,
அவருடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவருடைய கெட்டப்பா இருக்கட்டும், அவருடைய நடையா இருக்கட்டும், அவருடைய டயலக்ட், அதாவது ஒரு கொங்கு தமிழ் பேசுவாரு, இலங்கை தமிழ் பேசுவாரு. ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் பண்ண வேறு ஒரு நடிகனை நான் பார்த்ததே கிடையாது. அதனாலதான் அவரை நாங்க வந்து கிங் ஆஃப் ஆக்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி ராணா டகுபதி வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பத்தி பாராட்டி அந்த பேட்டியில குறிப்பிடுறாரு. அதான் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு வந்து நடிப்பு அப்படின்னா கமல் சார் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. பொதுவா நம்ம எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி உலகநாயகன் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரை விட பயங்கர பிஸியா இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு கதையை எழுதுறாரு, அதுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறாரு, டயலாக் எழுதுறாரு, அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பாக்குறாரு. அதாவது ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே வந்து சென்சாருக்கு அனுப்புறப்ப ஒவ்வொரு பக்கத்தையும் சைன் பண்ணணும் ப்ரொடியூசரு. அது சைன் பண்றதே நம்மளால முடியாது. அது பைண்ட் பண்ண புக்கு 200 பக்கத்துக்கு இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலையும் கமலஹாசன் சைன் பண்ணணும். சைன் பண்ணி தான் அனுப்ப முடியும். பாருங்க அவர் எவ்வளவு. இதை தவிர அரசியல் கூட்டங்கள், இப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கிறதுனால பார்லிமெண்ட்டுக்கு போகணும், அது சம்பந்தமான விஷயங்களை தயாரிக்கணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப கோவா போறார் அப்படின்னா கோவால வந்து வெறும் போயிட்டு அவர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை பார்த்துட்டு வர்றதில்லை. கோவா போனா கோவா சிஎம் பாக்குறாரு, கோவா எம்பியை பாக்குறாரு, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறாரு. அதுக்கு வந்து ஒரு தயாரிப்பு வேணும்ல, ஒரு நம்ம பேசுறோம்னா ஒரு ஹோம்ஒர்க் வேணும்ல. ஸோ இவ்வளவு விஷயங்கள் அவர் பண்றாரு. அவர் எப்பவுமே எனக்கு நேரம் இல்லைன்னே சொன்னது கிடையாது. அவரோட தாரக மந்திரம் என்ன தெரியுமா, நம்ம ஒரு விஷயத்த லவ் பண்றோம் அப்படின்னா நமக்கு டைம் இருக்கும். நான் வந்து டைரக்ட் பண்றேன், ஸ்கிரீன் பிளே பண்றேன், இவ்வளவு பண்றேன், எப்பவுமே எனக்கு வந்து நேரம் இல்லைன்னு நான் சொன்னதே கிடையாது. சில நேரங்கள்ல நான் சோம்பேறியா கூட இருப்பேன், ஆனா ஐ நெவர் ரன் அவுட் ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உலகநாயகன் கமலஹாசன் சொல்றாரு. இப்ப நம்ம எல்லா நாளும் நம்ம வந்து அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம், ஆனா தீபாவளி அன்னைக்கு நமக்கு அலாரம் வைக்காம எந்திரிக்கிறோம்ல சீக்கிரமா. அதுதான் ஒரு விஷயத்த நம்ம லவ் பண்ணோம்னா நம்மளால அதுக்கு டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த கமிட் பண்றோம்னா லவ் பண்ணாதான் கமிட் பண்ணணும். நான் எனக்கு பிடித்த விஷயங்களை மட்டும்தான் செய்யறேன், அதனால எனக்கு எப்பொழுதுமே நேரம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல பார்வையா இருக்கு. அது திரைப்படத்துல வாய்ப்பு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய மோசடிகள் நடக்கும். ஸோ அப்படி மோசடி நடந்ததுனால ராஜ்கமல் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எச்சரிக்கை அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் தயாரிக்கும் படங்களுக்கு எந்த காஸ்டிங் ஏஜென்ட்டுகளையும் நியமிக்கவில்லை என்று கமல்ஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் பெயரில் மோசடி செய்வது அதிகரித்து வருகிறது. படங்களில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி மோசடிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கமல்ஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படங்களுக்காக எந்த காஸ்டிங் ஏஜென்ட்டுகளையும் நியமிக்கவில்லை. நாங்கள் தயாரிக்கும் திரைப்படங்களில் வாய்ப்பு வாங்கி தருவதாக வரும் செய்திகள் எவ்வகையில் உங்களை வந்தடைந்தாலும் அதை நம்ப வேண்டாம். எங்கள் நிறுவனத்தின் பெயரை அனுமதியின்றி பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடுவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றுக்காரர்களோட மோசடியில ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிறதான் அவர்களுடைய எச்சரிக்கை.